அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராகவன் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். மொத்தமாக தமிழக அரசு ஒரு 19 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆனந்த்குமார் சோமனி மற்றும் தமிழ்ச்சந்திரன் ஆகிய 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்கள் தற்போது ஐஜியாக பதவியில் வகித்து வருகின்றனர். அவர்களுக்கு ஏடிஜிபியாக பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது. இதே போன்று 7 ஐபிஎஸ் அதிகாரிகள், முக்கியமான ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஜெயஸ்ரீ, சாமுண்டீஸ்வரி, லக்ஷ்மி, ராஜேஸ்வரி, ராஜேந்திரன், முத்துசாமி, மயில்வாகனன் ஆகிய 7 ஐபிஎஸ் அதிகாரிகள் டிஐஜி பொறுப்பிலிருந்து ஐஜியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று வெண்மதி, அரவிந்தன், விக்ரமன், சரோஜ்குமார் தாக்கூர், மகேஷ்குமார், தேவராணி, உமா, திருநாவுக்கரசு, இந்த ஜெயந்தி, ராமர் ஆகிய 10 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு டிஐஜி பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்போது எஸ்பி மற்றும் துணை ஆணையராக பதவி வகித்து வருகின்றனர். அவர்களுக்கு இந்த பொறுப்பானது தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. முக்கியமாக இதில் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவு எஸ்பியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசுக்கு அவர் தற்போது முதல்வரின் தனிப்பிரிவு பாதுகாவலராக இருக்கக்கூடிய துணை ஆணையர் ஆவார். அவருக்கும் தற்போது பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. இதே போன்று சென்னை காவல்துறையின் உளவுத்துறை ஆணையராக இருப்பவர் அரவிந்தன், அவருக்கும் தற்போது டிஐஜி பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்று மொத்தமாக 19 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இது போன்று ஒரு பதவி உயர்வானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது வழக்கமாக வழங்கக்கூடிய ஒரு பதவி உயர்வாக இருக்கிறது. ஏனென்றால் வருடத்தின் முதல் நாள் அன்று ஐபிஎஸ் அதிகாரிகள், முக்கியமாக ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இந்த வருட கணக்கில் அவர்களுக்கு தேவையான, அதாவது சரியான முறையில் வழங்கப்படக்கூடிய ஒரு பதவி உயர்வு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. 19 ஐபிஎஸ் அதிகாரிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.